இந்தியன் என்று சொல்வோம், அந்த சொல்லில் பெருமிதம் கொள்வோம். தீங்கற்ற தேசம் படைக்க நம் கைகளை இணைத்துக் கொள்வோம். இந்தியன் என்று சொல்வோம், அந்த சொல்லில் பெருமிதம் கொள்வோம். தீங்கற்ற தேசம் படைக்க நம் கைகளை இணைத்துக் கொள்வோம். இந்தியன் என்று சொல்வோம், அந்த சொல்லில் பெருமிதம் கொள்வோம். தீங்கற்ற தேசம் படைக்க நம் கைகளை இணைத்துக் கொள்வோம். நம் மொழிகள் வேறாயினும் நாம் ஒரு தாய் மக்களே. நம் நிறங்கள் வேறாயினும் நம்மில் வேற்றுமை. 1947 நாடு ஆங்கிலேய ஆட்சியில் அடிமைப்பட்டு கிடந்துச்சு. அப்போ நமக்கு காந்தி தாத்தா, நேரு மாமா, வேற கொடிக்காத்த குமரன், அப்படி நிறைய தலைவர்கள், வேவூர் சிதம்பரனார், அப்படி நிறைய தலைவர்கள் நம்மளுக்கு போராடி சுதந்திரத்தை என்ன செஞ்சிருந்தாங்க, வாங்கிட்டாங்க. இந்த சுதந்திர தின நாள்ல நம்ம கொடியேற்றோம். எங்கள் பாரதம், இது எங்கள் பாரதம். எங்கள் பாரதம், இது எங்கள் பாரதம். சரியா? 80 வருடங்களுக்கு முன்பு நம்ம எழுதினாங்க, இந்த நாட்டுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாங்க. நம்முடைய முன்னோர்கள் சொன்ன மாதிரி கத்தியின்றி ரத்தமின்றி அகிம்சை முறையில போராட்டம் பண்ணல, போய் ஒருத்தனை அடிக்கல, வெட்டல, குத்தல, எப்படி வாங்கி கொடுத்தாங்க? அகிம்சை முறையில, கத்தியின்றி ரத்தம் இல்லாம, கத்தியை எடுக்காம அகிம்சை முறையில தான் தாத்தா என்ன செஞ்சாங்க, விடுதலை கொடுத்தாங்க, வாங்கி கொடுத்தாங்க. இந்த தேச தலைவர்கள் எல்லாரையும் இந்த நாள் நம்ம என்ன செய்யணும், நினைக்கணும். என்ன 2 பாயிண்ட் என்னது சொல்லிருக்காங்க ஐயா? நேசிக்கணும், மன்னிக்கணும். பிறக்கணும், ஜாதி வேற்றுமை இல்லாமல் நாம் ஒன்றாய் வாழணும். யுத்தங்கள் மாறணும், சமாதானம் பிறக்கணும். ஜாதி வேற்றுமை இல்லாமல் நாம் ஒன்றாய் வாழணும். இளைஞர் சமுதாயம் இன்றே எழுந்து நீதியை நாட்டணும். இளைஞர் சமுதாயம் இன்றே எழுந்து நீதியை நாட்டணும். நம் தேசத்தை உயர்த்தணும். எங்கள் பாரதம், இது எங்கள் பாரதம். எங்கள் பாரதம், இது எங்கள் பாரதம். எங்கள் பாரதம், இது எங்கள் பாரதம். இது எங்கள் பாரதம், இது எங்கள் பாரதம்.